Hi friends, welcome back to Beauty Berry Tamil channel. So இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்டியான மக் கேக் வந்து வீட்லயே எப்படி prepare பண்றது அப்படிங்கிறது தான் फ्रेंड्स. இது வந்து ரொம்பவே சிம்பிளா இருக்கும் செய்யிறதுக்கு. and இந்த லாக் டவுன் பீரியட்ல எங்கேயுமே இந்த கேக், பிரெட் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் கிடைக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. சோ நம்ம வீட்லயே இருக்கிற ingredients வச்சு ரொம்பவே சிம்பிளா and ஈஸியா வந்து செஞ்சு முடிச்சிரலாம். இந்த மக் கேக்க எப்படி செய்யலாம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை first time பார்க்கறதா இருந்தா கீழ இருக்கிற ரெட் கலர் subscribe பட்டனை click பண்ணி subscribe பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் சிம்பலையும் click பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் ஃபியூச்சர்ல போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். நீங்களும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். ஸோ இது வந்து மக் கேக் அப்படிங்கிறதுனால நம்ம மக்ல தான் செய்ய போகிறோம். நம்ம நார்மலாக காஃபி குடிக்கிற அந்த செராமிக் மக் இருக்குல்ல, ஸோ சின்னதோ பெருசோ உங்ககிட்ட எது இருக்கோ எடுத்துக்கோங்க. ஸோ அதிலே வந்து எல்லா இன்க்ரீடியன்ஸையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ண வேண்டியதான். ஸோ இப்போ இதில் வந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கிறேன். ஸோ நீங்கள் எந்த ஸ்பூனில் அளவு எடுக்கிறீங்களோ அதே ஸ்பூன்லேயே எல்லாமே மெஷர் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து இந்த மெஷரிங் ஸ்பூன்லேயே வந்து டேபிள் ஸ்பூன் அளவு இருக்கும்ல, அதில் வந்து 4 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ இது கூட 2 டேபிள் ஸ்பூன் வந்து சுகர் ஆட் பண்ணுறேன். ஸோ சுகர் உங்களுக்கு இனிப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக வேணும் அப்படின்னா 3 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது கூட ஒரு பிஞ்ச் ஆஃப் சோடா உப்பு வந்து ஆட் பண்ணுறேன். அண்ட் இது கூடவே வந்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர். ஸோ பேக்கிங் பவுடர் இல்லை அப்படின்னா கூட சோடா உப்பை வந்து கூட கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். பேக்கிங் பவுடர் இல்லைனா கூட நம்ம இதை செய்யலாம். ஸோ இப்போ ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே சேர்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து வெட் இன்க்ரீடியன்ஸுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில். ஸோ எந்த ஆயில் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து ரிஃபைண்ட் ஆயில் தான் சேர்க்குறேன். இது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். ஸோ நல்லா காய்ச்சி ஆற வச்சு எடுத்த பால் தான் சேர்க்கணும். ஸோ இப்போ 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்தாச்சு. இது கூடவே வந்து அந்த வெண்ணிலா டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக வெண்ணிலா எசன்ஸ் வந்து ஆட் பண்ணுறேன். உங்கள்கிட்ட வெண்ணிலா எசன்ஸ் இல்லை அப்படின்னா கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் இருக்குல்ல, ஸோ அது கூட நீங்கள் சேர்த்துட்டிங்க அப்படின்னா அந்த டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும், நல்ல மணமாகவும் இருக்கும். ஸோ இப்போ இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். ஸோ ஒரு விஸ்க் இல்லைனா வந்து ஃபோர்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காக தான் இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸாக இருக்கணும். சுகர் வந்து எனக்கு கிரானுல்ஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால எல்லாமே இந்த மாதிரி தெரியுது. நீங்கள் பவுடர் சுகர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு மேலே கொஞ்சமாக எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் நட்ஸ் வந்து நான் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்ககிட்ட டூட்டி ஃப்ரூட்டி இருக்குது அப்படின்னா கூட அது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலர்ஃபுல்லாக டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ மக் கேக்கான பேட்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து ஸோ குக்கரில் தான் இந்த கேக்கை வந்து பேக் பண்ண போகிறோம். ஸோ ஒரு குக்கரில் அடியில் இந்த மாதிரி ஏதாவது மூடி இல்லைனா ஸ்டாண்ட் ஏதாவது வச்சுட்டு அதை வந்து மூடிட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா ஹீட் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க, லோ ஃப்ளேமில். ஸோ ஒரு 10 நிமிஷம் அந்த குக்கர் வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம மக்கில் எல்லா இன்க்ரீடியன்ஸும் சேர்த்து பேட்டர் ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, ஸோ அந்த மக்கோட இதுக்குள்ளே வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 30 to 40 மினிட்ஸ் வரைக்கும் இதை அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சிடணும். கேஸ்கட் வந்து ரிமூவ் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது, விசில் மட்டும் போட வேணாம். ஸோ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 30 மினிட்ஸ்க்கு அப்புறமா நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ பார்த்திங்கன்னா அது மேலே வந்து அந்த கலர் சேஞ்ச் ஆகலை அண்டு உள்ளே வந்து ரொம்ப குக்காகவும் இல்லை. ஸோ இது வந்து டைமிங் வந்து கொஞ்சம் அந்த பாத்திரம் அந்த மக்குக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகும். ஸோ 30 மினிட்ஸில் எனக்கு வந்து இது குக் ஆகலை. ஒரு 40 மினிட்ஸ்க்கு அப்புறமா எடுத்து பார்க்குறப்ப நல்லா சூப்பராக குக்காக இருந்தது. இப்போ பாருங்கள், அந்த கேக்குக்கான கலர் எல்லாமே வந்து கரெக்டாக இருந்துச்சு. அண்டு இந்த மாதிரி ஒரு டூத் பிக் இல்லைனா ஏதாவது கம்பி வச்சு குத்தி பார்த்தாலும் ஒட்டாமல் வரணும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம குக்காக இருந்தது அப்படின்னா நம்மளோட கேக் வந்து சூப்பராக ரெடி. ஸோ ரொம்பவே சிம்பிளாக வீட்டில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸை வச்சு நம்மளே வந்து கேக் செய்து சாப்பிட்டுக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த கேக் ரெசிபி வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அண்ட் நிறைய பேர் வந்து குக்கரில் செஞ்சு காட்டுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இந்த மக் கேக் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதே மாதிரியே நம்ம வந்து குக்கரில் எல்லா வகையான கேக்குமே நம்ம செய்ய முடியும். ஸோ அதெல்லாமே வர நாட்களில் நான் கண்டிப்பாக உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த கேக் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். உங்கள் எல்லாரையும் இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் பாய் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.